ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நேற்று வரைக்கும் 93வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 94வது ஸ்லோகம் படிக்கணும். 90லேருந்து ஒரு 3-4 ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிடலாம். அனுர்பிருகத் கிருசஸ்தூலோ குணபிருந்த் நிர்குணோ மகான் அத்ருதஸ்வத்ருதஸ்வாஸ்யஹ பிராக்வம்சோ வம்சவர்தனஹ. भारभृत्कथितो योगी योगीशः सर्वकामदः. आश्रमश्रमणः क्षामः सुपर्णो वायुवाहनः. धनुर्धरो धनुर्वेदो दण्डो दमयिता दमः. अपराजितः सर्वसहो नियन्ता नियमो यमः. सत्त्ववान् सात्विकः सत्यः सत्यधर्मपरायणः. अभिप्राय प्रियार्होर्गः प्रियकृत्प्रीतिवर्धनः. பிரியார்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சு விட்டுருக்கோம். சரி சரி. 873வது நாமம். ஒரு 3 நாமம் தான் இருக்கு. 3 நாமத்தை படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்துடும். 873வது நாமம் அருகஹா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பேர் பார்த்தீங்கன்னா அருகஹா. அருகதா அப்படின்னா அருகன்னா என்ன அர்த்தம்? யோக்கியதான்னு அர்த்தம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பூஜைக்கு யோக்கியதையா இருக்கிறவர் ஒரே ஒரு பர்சன் தான், சுவாமி மட்டும்தான். நான் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்றது. யாராவது என்ன நமஸ்காரம் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா ஐயா சுவாமியை நமஸ்காரம் பண்ணாதீங்க, சுவாமி இருக்காரு, பெரிய மலையா இருக்காரு இங்க, அண்ணாமலையாரை மட்டும் நல்லா நமஸ்காரம் பண்ணுங்க, மனுஷங்களெல்லாம் பண்ணாதீங்க. நரஸ்துதிலாம் தேவையில்லை, நரஸ்துதி தேவையில்லை. நரனை பார்த்தீங்க அப்படின்னா பூஜிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரனை நம்ம ஸ்துதிக்கும் போது நரன் நினச்சிக்கிறான், மனுஷன் நினச்சிக்கிறான் தான் ரொம்ப உயர்ந்தவன் நினச்சிக்கிறான். அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா நமக்கு கர்வம் வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய ஆள்புல இருக்கு அப்படின்னு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வர நமஸ்காரத்தை தான் ஸ்லாக்கியமாக சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர்
நல்ல பூஜைகளுக்கு யோக்கியமான அருகதை உடையவரா இருக்கார் அப்படின்னா பகவான் மட்டும்தான். பகவானுக்கு அந்நியமா வேற ஒருத்தரும் இல்லை இங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அருகக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நாமமா அருகக, யோக்கியதை உடையவர் அப்படின்ற நாமத்தில் இருக்கிறது. பாஷிகார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பாஷிகார் சொல்றாரு, ஸ்வாகத, ஆசன, பிரசம்சா, அர்க்ய, பாத்ய, ஸ்துதி, நமஸ்காராதிபிஹி, பூஜா சாதனைஹி, பூஜனீயக இதி அர்கஹா. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாகதம் பண்ணுறது, ஆவாகனம் பண்ணுறது தேவதையை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவதையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்திலிருந்து ஆவாகனம் பண்ணி அந்த தேவதையோட ரூபத்தில் வந்து சிலால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவாகனம் பண்ணுறது. ஆவாகனம் பண்ணதுக்கு பிறகு ஆசன சமர்ப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரணி ஜலத்தை வச்சு ஒரு புஷ்பத்தை தொட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறது. ஒரு நல்ல ஆசனத்தில் விக்கிரகத்தை வைக்கிறது. அதுக்கப்புறம் பிரசம்சா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரசம்சா பண்ணுறது அப்படின்னா வேத மந்திரங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா கோஷம் பண்ணுறது, வேத மந்திரங்களை வச்சு கோஷம் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்க்கியம் கொடுக்கறது. ஒரு வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கை கால் கழுவுறதுக்குலாம் நம்ம தண்ணி முன்னாடிலாம் ஜலம் வச்சுருப்போம். ஒரு தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கும். இப்போலாம் எல்லாம் மறந்தே போச்சு. வீட்டுக்கு வெளியில் ஒரு தொட்டி இருக்கும். உள்ளே வரும்போதே என்ன பண்ணுவோம், கால் அலம்புறதுக்கும் கை அலம்புறதுக்கும் ஒரு ஜலம் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு சொம்புல ஜலம் எடுத்து குடிக்கிறதுக்கு கொடுப்போம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணதுக்கு பிறகு அர்க்கியம் பாத்தியம் அப்படின்னு இருக்கு. ஒரு 3 பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். சுவாமிக்கு முன்னாடியே 3 பாத்திரங்கள் இருக்கும். பாத்தியத்துக்கு அப்படின்னா கை அலம்புறதுக்கு, கால் அலம்புறதுக்கு பாத்தியம், கை அலம்புறதுக்கு அர்க்கியம், அதுக்கப்புறம் குடிக்கிற ஜலம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக வச்சு அதுக்கப்புறம் அவரை ஆசுவாசப்படுத்தி, பெரியவங்களை வந்து ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு அவங்களுக்கு பானகமோ இல்லை வந்து ஜலமோ இல்லை ஒரு காஃபியோ கொடுத்து ஆசுவாசப்படுத்தி அவங்கள பற்றி ஸ்துதி பண்ணணும். அந்த ஸ்துதி பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணணும் பெரியவங்களை. இது மாதிரி எல்லாம் எப்படி நம்ம பெரியவங்களை பண்ணுவோமோ இதே மாதிரி தேவதைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதெல்லா ப்ராசஸும் இருக்கு. இந்த உபச்சாரங்கள் எல்லாத்தையும் பண்றதுக்கு பேர் என்னது, பூஜா சாதனை. இந்த மாதிரி பூஜா சாதனங்கள் மூலமா பூஜனீயக இது, பூஜைக்குரியவரா வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு யோக்கியத்தை உடையவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருகக அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 874வது நாமம் பிரியகிருத்து. பிரியகிருத்து அப்படின்னா என்ன அர்த்தம், பிரியத்தை செய்பவர். இந்த விதமா சுவாமிக்கு ஆராதனை ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் வந்து பார்ப்பார், ஐயோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக நல்ல பிரியத்தோட வந்து இந்த ஆராதனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அப்ப இவனுக்கு என்னெல்லாம் பிரியம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ணணுமே அப்படின்னு ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா பக்தனுடைய ஆராதனையினால என்ன பண்றான் அப்படின்னா கட்டப்பட்டவனா ஆயிடுறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பக்தனோட பிரியத்தை எல்லாத்தையும் செய்பவராய் இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியகிருத் அப்படின்னு பேர். பாஷிகார் சொல்றார், ந கேவலம் பிரியார்கக ஏவ, வெறுமனே பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியத்துக்கு அருகதை உடையவனா மட்டும் இல்லை. அப்ப சுவாமி எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா கிந்து சுத்தியாதிபிர் பஜதாம், யாரெல்லாம் ஸ்துதி நமஸ்காரம் முதலியவைகளால வரிச்ச அர்ச்சனை ஆராதனைகளால சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி பண்றாங்களோ அப்படி பண்ணக்கூடிய அந்த பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் கரோதி இதி, அவங்களுக்கு பிரியமானதை பண்ற சாமர்த்தியமும் பகவானுக்கிட்ட இருக்கு. அதனால சுவாமிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியகிருத் அப்படின்னு பேரு. அப்ப எதுக்காக நம்ம பண்றோம் ஆராதனைகள்லாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்கிறோம். நம்ம ஏற்கனவே பக்தர்களை பிரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கோம்ல, அர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 கேட்டகரி பகவத்கீதையில பிரிச்சிருக்கோம். அப்ப நிறைய பேர் ஆராதனை பண்றாங்க, எனக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு ஆயிரு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க சுவாமி. ஆர்த்த பக்தி அப்படின்னு பேரு, துக்கிகள் பண்ற பக்தி. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சுவாமி அதையும் பார்க்கிறாரு. ஏன் அப்படின்னா இவன் ஆராதனை பண்றானே, ஆராதனை பண்றது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு பயன் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரட்சணை கொடுக்குறார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் திருப்பதிக்கு போய் எனக்கு இது கொடு அது கொடுன்னு நிறைய வியாபாரம் பண்றாங்க, அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னு பேரு. அர்த்தார்த்தி பக்தி பண்றவங்களுக்கும் அவங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கிறார்.
அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இருக்கிற முமுட்சுக்கள் இருக்காங்கல்ல, ஜிக்ஞாசு அப்படின்னு பேரு. சுவாமி எப்படியாவது ஒன்ன தெரிஞ்சுக்கணும் சுவாமி அப்படின்னும் போது ஒரு நல்ல குருநாதரை கூட்டி வச்சு நல்ல சாஸ்திரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா போதம் பண்ண வச்சு, நான் இப்படிதான் இருக்கேன், என்னுடைய சொரூபம் இதுதான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுக்களுக்கு வெளிப்படுத்தவும் செய்யறார், அறிவுறுத்தவும் செய்யறார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு எப்படி ஆகுறாரு அப்படின்னா, ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா முமுட்சுல இருந்து அடுத்த கேட்டகரி போறார். நான் தான்ப்பா நீயா இருக்க அப்படின்னு அனுபூதியாவும் ஆகிறார். அனுபூதி ஆயிட்டு ஜீவோ பிரம்மைவ நாபரகன்ற போதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி ஞானமா பகவானே கொடுக்கிறார். அப்புறம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு? ஆராதனை இருக்கு. ஆனா வித்தியாசம் இருக்கா? ஆமா, ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமையா, சனிக்கிழமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சீடி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இன்னைக்கு போய் பூந்தி எல்லாம் வாங்கணும், நிறைய வந்து ஏற்பாடுலாம் பண்ணணும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை போடணும், வடை மாலை போடணும், அந்த மாலை போடணும், இந்த மாலை போடணும். சாமி எதுக்கு சாமி நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன லேயர் இருக்கு சுவாமி, ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நமக்கு. உனக்கும் எனக்குள்ளார ஏதோ ஒரு தொட்டும் தொடரும் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, ஒரு அஞ்ஞானமா புரியுது, சாஸ்திரம் எல்லாம் புரியுது, இதா இருந்தாலும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனையும் பிரம்மத்தையும் பிரிச்சு வச்சிருக்கு. அந்த லேயரை மட்டும் எடுத்து விட்டுருப்பா. இதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் இது சுவாமிக்கு, இதுதான். இந்த சொசைட்டியை பத்தி எந்த ஒரு ஆப்ளிகேஷன் இல்லை, எனக்கு இது வேணும் அது வேணும், இதை செய் அதை செய், எதுவும் இல்லை. உனக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் தெளிவா புரியுது. இருந்தாலும் ஏதோ ஒரு லேயர் வந்து பலூனோட லேயர் மாதிரி ஒரு தின்னான லேயர், கண்ணுக்கு தெரியாம ஒரு லேயர் இருக்கு. அதை எப்படியாவது கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டு, அப்ப என்ன ஆகும்? நீயும் நானும் ஒண்ணுன்ற அந்த அனுபூதியானம் ஒருத்தருக்கு உண்டாயிடும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை இருக்கு. ஞானிக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுட்சுவா இருக்கும் போது ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஆனா ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மைவ மேமதம் அப்படின்றார். ஞானி தூ ஆத்மைவ மேமதம், ஞானி என்னுடைய ஆத்மஸ்வரூபமாவே ஆயிடலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ மற்றவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் பிரியமா ஆராதனை பண்றவங்களுக்கு பகவானும் பிரியமா அதெல்லாம் பண்ணி வைக்கிறார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரிய கிருத் அப்படின்னு பேர், பிரிய கிருத். அதுக்கப்புறம் 875வது நாமம் பிரீத்தி வர்தனக. பிரீத்தி வர்தனகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சா போதும். யாருக்குமே பக்தி இல்லை, சாமி எனக்கு பக்தியே தெரியலையே, பண்ண ஆரம்பிங்க ஜி வந்துடும். நான் நிறைய பேர்ட்ட சொல்றது, பக்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மாவது ஆக்டிங்காவது கொடுங்க, கோயில் கோயிலா சுத்துங்க, விரும்பனே வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிடுங்க, சும்மா உளுந்து நமஸ்காரம் பண்ணுங்க, மெதுவா ஸ்தோத்திரங்களை எதையாவது சொல்லுங்க. இப்படி பண்ண என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா பகவான் மேல என்ன ஆகும்? பிரீத்தி வர ஆரம்பிச்சோம். ஒரு பிரியம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். நடிக்க ஆரம்பிச்சு பக்தனாவே நல்ல தீவிர பக்தனா ஆயிட முடியும். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல இருக்கிற பிரீத்தி இருக்குல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா வர்த்தனம் பண்றவரா, வளர்க்கிறவரா இருக்கார். ஏன்னா அவருக்கு ஆசை என்ன ஆசைன்னா, இவங்க எல்லாம் வந்து பப்ளிக் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் என்ன ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு பேராசை பகவானுக்கு இருக்கிறதுலே பேராசை. கிருஷ்ணனுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா, அட்டென்ஷன் ஃபுல்லா இருக்கணுமா தான் மேலேயே. யசோதாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் யசோதாவை வேலை பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாராம். ஏன் அப்படின்னா குழந்தைங்களோட ஹேபிட் அதானே. வீட்டுல இருக்க குழந்தைங்களை பாருங்க, வீட்டுல சின்ன குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுங்களை குழந்தைங்களை கண்டுக்காம நீங்க வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. என்ன பண்ணும்? எப்பவுமே அப்பாவோ அம்மாவோ தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு குழந்தை ஆசைப்படும். இதே மாதிரி தான் பகவானும் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பக்தர்களும் ஜனங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும், என்னையே நமஸ்காரம் பண்ணணும், என்னையே ஆராதனை பண்ணணும்னு அவருக்கு பேராசை ரொம்ப. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த பக்திய பிரீத்திய பிரேமைய என்ன பண்றாரு அப்படின்னா நாளொரு தோறும் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டே இருக்கிறார் பகவான். அப்ப நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு வைப்போம், உள்ளுக்குள்ளார இருக்க பகவான் என்ன பண்ணுவார், இன்னும் அதிகமாக்கி விட்டுருவார். அப்ப நம்ம பாட்டுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி பகவான் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்போம். இதுதான் பகவானுக்கு பிரியமானது. அதனால பகவானிடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியை நன்றாக வளர்க்கக்கூடியவர் பகவான். அதனால அவருக்கு பேரு பிரீத்தி வர்தனக அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்ற பாஷ்யத்துல தேஷாமேவ பிரீத்தி, தேஷாம்னா என்ன அர்த்தம்? மேல சொன்ன அந்த பக்தர்களுடைய பிரீத்தியவே வர்தயதி,
நல்லா வளர்க்கறதுனால பகவானுக்கு பேரே பிரீத்தி வர்தனஹா அப்படின்னு பேர் வச்சாச்சு. 106வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வரிசையா வந்து பார்த்தீங்கன்னா அதை படிச்சிருவோம். 9 நாமங்கள் இருக்கு. ஓம் சத்வவதே நமஹ, ஓம் சாத்விகாய நமஹ, ஓம் சத்யாய நமஹ, ஓம் சத்யதர்மபராயணாய நமஹ, ஓம் அபிப்ராயாய நமஹ, ஓம் பிரியார்காய நமஹ, ஓம் அர்காய நமஹ, ஓம் பிரியகிருதே நமஹ, ஓம் பிரீத்திவர்தனாய நமஹ. 106வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு 107வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 107வது ஸ்லோகம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 94வது ஸ்லோகம் வந்துருங்க. இன்னைக்கு பாட்டம் 94வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். விஹாய சகதிர்ஜோதிஹி, விஹாய சகதிர்ஜோதிஹி, சுருஜிர் சுருஜிர் ஹுதபுக் விபுஹு, சுருஜிர் ஹுதபுக் விபுஹு, ரவிர் விரோச்சன சூரியஹ, ரவிர் விரோச்சன சூரியஹ, சவிதார விலோச்சனஹ, சவிதார விலோச்சனஹ, விஹாய சகதிர்ஜோதிஹி, சுருஜிர் ஹுதபுக் விபுஹு, ரவிர் விரோச்சன சூரியஹ, சவிதார விலோச்சனஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்துல இது ஒரு ஸ்லோகம். விஹாய சகதிர் ஜோதிஹி, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 876வது நாமம் விஹாய விஹாய சகதிஹி அப்படின்னு பேர். விஹாய விஹாயச விஹாயச கதி, விஹாயச கதிஹி அப்படின்னு பேர். விஹாயச அப்படின்றது ஆகாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் விஹாயசன்னு பேர். கதி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா போக்கை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தை போன்ற போக்கை உடையவர். ஆகாசத்தோட போக்கு என்ன? ஆகாசம் ஏதாவது மூவ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகல. அப்ப ஆகாசம் எப்படி இருக்கு? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகாசம் அச்சலமா இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை போன்று எங்கும் நீக்கமர நிறைந்தவரா, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அச்சல தத்துவமா இருக்கிறதுனால ஆகாச தது லிங்காத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம். பிரம்மசூத்திரத்துல நான் வாசிச்சு காட்ட போறேன் உங்களுக்கு. பிரம்மசூத்திரத்துல 1:1:23 அப்படின்னு பக்கத்துல போட்டுங்க. 1:1:23 பிரம்மசூத்திரம். ரொம்ப முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாச தது லிங்காத் அப்படின்னு சூத்திரத்தோடது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தது லிங்காத் 22ங்க ஜி. 1:1:22 ஆகாச தது லிங்காத். 23 வந்து வேற பிராண 22ன்னு போட்டு. அப்ப விஹாயச விஹாயசம்ன்றதுக்கு அர்த்தம் ஆகாசம். கத்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அதோட போக்குன்னு எடுக்கலாம், இன்னொன்னு வந்து ஞானம்னு எடுக்கலாம். கத்தின்றதுக்கு அர்த்தம் ஞான சப்த வாச்சியம் அது. அப்ப ஆகாசத்தை போன்றவர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா பகவானை வந்து ஆகாசத்துக்கு ஒப்புமையா அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராவது கேட்பாங்க பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்தை போன்றவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, சரி ஆகாசம்னா ஜட ஆகாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஜோதிஹி. ஆகாசம்ன்ற சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜடத்தை எடுக்கக்கூடாது. அப்ப எப்படி எடுக்கணும்? பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபமா இருக்கார். ஒரு ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சமா பிரகாசமா இருக்கிற ஒரு ஆகாசத்தை நம்ம எடுக்கணும். ஆகாசம் அசையாதது, வியாபிச்சது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரகாசமா இருக்காரு, இருட்டு இல்லை. 2வது நாமம். சுருச்சிஹி அப்படின்னு பகவானுக்கு 3வது நாமம். சுருச்சி. சு அப்படின்னா சோபன ருச்சிஹி, நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்களமான ருச்சியை உடையவர். நல்ல மங்களமான ருச்சி அப்படின்னு பேரு. ருச்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சப்தத்துக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தீப்தி, பிரகாசம்னு அர்த்தம் உண்டு.
அந்த ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி அப்படின்னா மங்களமான ஜோதி. அதனால சுருச்சிகி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஜோதி ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி? மங்களமான ஜோதியா இருக்கிறது. அதனால சுருச்சிகி அப்படின்னு பேரு. ருச்சினா ஒண்ணு நம்ம டேஸ்ட்னு எடுக்கலாம். அப்ப மங்களமான டேஸ்டை உடையவர் சச்சிதானந்தம். கூட வந்து பாத்தீங்கன்னா ருச்சின்றதுக்கு அர்த்தம் பிரகாசம்னு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஜோதி, சோபனமான மங்களமான ஜோதி, அமங்கல ஜோதி இல்லை அப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஹுதபுக் அப்படின்னு பேரு பகவானுக்கு பேரு. ஹுதபுக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகுதியில கொடுக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றவர் ஒரே ஒரு பர்சன் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு நம்ம சொல்றோமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் அவர் தான். அப்ப தேவதா ரூபத்துல இருந்து எல்லா தேவதையோட ரூபத்துல இருந்தும் பகவான் தான் வந்து அக்னியா, வாயுவா, இந்திரனா, பிரஜாபதியா எல்லா ரூபத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகுதி கொடுக்குற ஆகுதி எல்லாத்தையும் சாப்பிட்றவரா இருக்கார். ஏகோ தேவதா பிராணோ தேவதா, ஒரே தேவதா தான், பிராண தேவதா மட்டும்தான். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஹுதபுக் அப்படின்னு பேரு. ஹோமத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஆகுதிகளை சாப்பிடுறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விபு. அப்ப ஹோமத்துல சாப்பிடுறாரு அப்படின்னா தேவதைகள் மாதிரி லிமிட்டா சுவாமி அவர் அப்படின்னு கேட்டா இல்ல சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா விபுவா இருக்கின்றார். விபு அப்படின்னா வியாபக தத்துவமா இருக்கின்றார் சொல்லியாச்சு விபு. அதுக்கப்புறம் அவரை எப்படி சுவாமி நம்ம வந்து உபாசனை பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கவே இருக்கு ரவி. இந்த சூரிய ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரவி அப்படின்னு சொல்லப்படுகின்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூரியனா இருக்கார் பகவான். உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்துல பகவான் இருக்காருன்னு உபாசிக்கிறது. அதுக்கப்புறம் விரோச்சனக விவித ரூபேன ரோச்சதி. பகவான் எப்படி இருக்கார்? அந்த சூரியனா இருக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா விப்ஜியார் சொல்றோம் பாத்தீங்களா? அப்போ எத்தனை கலர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான கலர்ஸா இருக்கார். விதவிதமா பிரகாசிக்கிறார். அனந்த ரூபமா அனந்த கலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலரா இருக்கிற அந்த ஜோதி சுரூபம் அனந்த ஜோதியா அனந்த கலரா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கிறார். அதனால அவருக்கு பேரு விரோச்சனகான்னு பேர். விவித ரூபேன ரோச்சதே. நல்ல விவித ரூபத்துல அப்படின்னா விதவிதமான கலர்ல விப்ஜிஆர்ல இருக்கிற கலர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல வண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் பிரகாசிக்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விரோச்சனக. அது மட்டும் இல்லாம சூரியக அப்படின்னு பகவானுக்கு ஒரு பேர் இருக்கு. சூரிய ரூபத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தோட எனர்ஜியையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் என்ன பண்றார்? கிரகணம் பண்றார். ஸ்ட்ரா போட்டு எல்லாத்தையும் வெயில் காலத்துல உறிஞ்சி எடுத்துடுறார். எடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கிரகணம் பண்றதுனாலையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ரசங்களும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட சூரிய ரூபத்துல இருந்து தான் நமக்கு எல்லா ரசங்களும் கிடைக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்குள்ளார இருக்கிறவர் தான் இரண்ய கர்ப்பர். விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதிகர்த்தாவா இருக்கிறவர் சூரியனுக்கு உள்ளார இருக்கார். அவர் எப்படி கர்ம பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கும் போது 72,000 நாடிகளையும் அவருடைய அனந்த கோட்டி கதிர்கள் மூலமா என்ன பண்றார்? ரஷ்மிகள் மூலமா கனெக்ட் பண்ணியிருக்கார். அப்ப சூரியன் மூலமா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கதிர்கள் மூலமா நம்மளுடைய நாடிகளோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ரசங்களை வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார். வேணும்னா சக் பண்ணி எடுத்துருவார், உறிஞ்சி எடுத்துருவார். கொடுக்கணும்னாலும் கொடுக்க முடியும். ஸ்ட்ராவை வச்சு வந்து பாத்தீங்கன்னா உறிஞ்சவும் முடியும், ஸ்ட்ராவை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கவும் முடியுன்ற மாதிரி பகவான் அந்த இது பண்றார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா சூரியக அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்ல போறார் பாப்போம். அதுக்கு அடுத்தது சவிதா அப்படின்னு சுவாமிக்கு இன்னொரு பேரு. சவிதானாலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான். எத்தனை பேர் பாருங்க? ரவி, அப்புறம் சூரியகா, விரோச்சனக, சவிதா, ரவிலோச்சனக, இது எல்லாம் ஒரே பேர். ஆனா அதுக்கான ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த பேரு அப்படின்றதுல டிஃபரன்ஸ் வருது. சவிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா. சவிதான்றது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை குறிக்கிறது. இந்த மொத்த லோகத்தையும் பிரசவிச்ச காரணத்தினால, இங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாத்தையும் பிரசவிச்ச காரணத்தினால சூரியனுக்கு பேரு சவிதான்னு பேரு. சவிதா ரூபத்துல சூரிய ரூபத்துல பகவான் தான் எல்லாத்தையும் பிரசவிக்கிறார். அதனால சவிதான்னு பேர். அதுக்கப்புறம் இந்த பகவானுக்கு எதுப்பா கண்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான் கண்களா இருக்கு. அதனால இந்த சூரியனையே கண்களாக கொண்டவர் பகவான். அதனால அவருக்கு பேரு ரவி லோச்சனக அப்படின்னு பேர்.
சூரியனை கண்களாக கொண்டவர் ரவிலோச்சனக அப்படின்னு பேர் வந்தாச்சு. வந்துருங்க 876வது நாமம். இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு நாமம் இருக்கா. இந்த ஸ்லோகத்துல இந்த நாமம் தான் இன்னைக்கு நமக்கு மனனத்துக்கான நாமம். மனனத்துக்காக நாமம் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரதம அத்தியாயத்துல பிருகதாரண்ய இது நம்ம பிரம்மசூத்திரத்துல முதலாவது அத்தியாயம் முதலாவது பாதம் 1:1:22. இந்த 1:1:22 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த சைட் டாபிக் அந்த சைட் டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ தது லிங்காத் அப்படின்னு ஒரு சூத்திரம், ரொம்ப பிரசித்தமான சூத்திரம். உங்களுக்கு நான் இந்த சமயத்துல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இந்த ஆகாச அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தது லிங்காத் அப்படின்னு கேள்வி வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஷ்யம், அருமையான பாஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் அப்படியே வாசிச்சு உங்களுக்கு மீனிங் சொல்லிக்கிட்டே வரேன். இதம் ஆமனந்தி வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன மந்திரம் சொல்லிருக்கு அப்படின்னா அஸ்ய லோகஸ்ய கா கதிஹி, அஸ்ய லோகஸ்ய கா கதிஹி. இந்த லோகம் இருக்கே, நம்மளோட லோகம் பூமி இருக்கு, இது மாதிரி அனந்த லோகங்கள் இருக்கே, இந்த லோகத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போக்கிடம் இது. கத்தினா என்ன அர்த்தம்? போக்கிடம். இந்த லோக்கம்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கேள்விக்கு வரும்ல. இந்த பூமி ரொம்ப நாள் இருந்து 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 எங்க போய் முடியும்? இந்த லோகங்கள்லாம் கிரகங்கள்லாம் நிறைய இருக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் கதி என்ன, எங்க போய் முடியும் இதெல்லாம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஆகாஷ இதிகோ வாச்ச. ரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல 1:9:1 வந்து ஒரு மந்திரம் இருக்கு. 1:9:1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம். அதுல இருந்து சொல்றாரு, ரிஷி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாச இதிகோ வாச்ச. இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாசமே கதி, புகலிடம். போக்கிடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே போக்கிடம் தான். இந்த மொத்த லோக்கங்களும் எங்க போய் லயத்தை அடையும்? ஆகாசத்திலேயே லயத்தை அடைந்து விடும். சர்வாணிகவா இமானி பூத்தானி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பூத்தங்களும், சின்ன அல்ப ஜீவியிலிருந்து பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசாதியேவ சமுத்பத்யந்தே, ஆகாசத்திலிருந்து தான் இது எல்லாம் உண்டாயிற்று. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாம் ஆகாசத்திலிருந்து உண்டாயிற்று. ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்திலேயே எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா லயத்தையும் அடைகின்றன. ஆகாசோ ஹேவ ஏபியோ ஜியாயான், இந்த உலகத்துல எல்லாத்தை காட்டிலும் மிகவும் சிறந்தது எது அப்படின்னா ஆகாசம்தான் சிறந்தது. பராயணம், ஆகாச பராயணம், இந்த ஆகாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரம அயனம், மேலான புகலிடம், நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 1:9:1 மந்திரத்தை பிரம்மசூத்திரத்துல வந்து ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றார். இதுதான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா விகாயச கதிஹி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விகாயச கதிஹி அப்படின்னு நாமமா சொல்லப்பட்டிருக்கு. விகாயச அப்படின்னா ஆகாசம், கதினா புகலிடம், ஆகாசம்தான் புகலிடம், நம்ம எல்லாத்துக்கும் ஆசிரயஸ்தானம் ஆகாசம். அதனால பரம ஆகாச பராயணம் மந்திரம் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆகாசம்தான் பராயணம் அப்படின்னு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கப்பட்டிருக்கு. தத்திர சம்சயா. இப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து ஒரு சந்தேகம் வருது. பிரம்மசூத்திரத்தெல்லாம் கேள்வி கேட்கும், கேள்வி கேட்டு பதில் சொல்லி விசாரம் பண்றதுதான் பிரம்மசூத்திரத்தோடது மனன பிரக்கிரியா. ஆச்சாரியார் சொல்றாரு தத்திர சம்சயா, இங்க இந்த விஷயத்துல சந்தேகம் வருது. என்னன்னா கிம் ஆகாஷ சப்தேன பரம் பிரம்ம அபிதீயத்தே, ஆகாஷ சப்தத்தினால நீங்க வந்து என்ன எடுக்க அர்த்தம் பண்றீங்க? ஆகாசம்ன்ற சப்தத்தினால பரபிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரகணம் பண்றீங்களா, அர்த்தம் எடுக்கிறீங்களா? உத பூத ஆகாசம் இது, நம்ம பாக்குறோமே இங்க விவகாரத்துல பாக்குறோமே, இந்த ஆகாசத்தை மீனிங் எடுக்கிறதா? ஆகாசம் தான் எல்லாத்துக்கும் ஆசிரியம் அப்படின்னா நம்ம இந்த பூத்த ஆகாசம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆகாசத்தை எடுக்கிறதா,
இல்ல சுத்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகாச சப்தத்துக்கு அர்த்தமா எடுக்கிறதா அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குத்தக சம்சயக, ஏன் கேள்வி வருது அது மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபயத்திர பிரயோக தரிசனாத், சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இந்த பூதாகாசத்தை பத்தியும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு மந்திரங்கள். ஏன்னா நம்ம எங்க இருக்கோம், நம்ம பூதாகாசத்துல தானே இருக்கோம், நம்ம இருக்கிறது இந்த ஆகாசத்துல தானே இருக்கிறோம். அப்ப இந்த ஆகாசத்தை பத்தியும் பூதாகாசத்தை பத்தியும் மந்திரங்கள் சொல்கின்றன. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் ஆசிரியம் அப்படின்னு பிரம்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம்ன்ற சப்தத்தினாலையும் வர்ணனைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதனால இந்த ஆகாசம் தான் நமக்கு கதி அப்படின்னா, போக்கிடம் அப்படின்னா, நம்ம இப்ப இங்க என்ன எடுக்கணும், பிரம்மத்தை எடுக்கணுமா இல்ல பூதாகாசத்தை எடுக்கணுமா அப்படின்னும் போது ஆச்சாரிய சொல்றார், பிரம்மணி அபி பூத விசேஷே தாவத்து சுப்பிரசித்தோ லோக வேதையோர் ஆகாச சப்தா. லோகத்திலையும் வேதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பூதாகாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிரசித்தம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இருக்கிறது. அதனால பூதாகாசத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம கீதா, இப்ப நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விகாயச அப்படின்ற சப்தம் இருக்கு. விகாயசன்றதுக்கு அர்த்தம் பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாமா பூதாகாசம்னு, இல்ல விஷ்ணு பகவானை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம சப்தத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மணி அப்பி கொச்சித்து பிரயுஜ்யமானோ திருஷ்யத்தை, ஆகாசம்ன்ற சப்தம் பிரம்மத்துக்கு பரியாய சப்தமா சிமிலர் வேர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சினானிமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத், தைத்திரித்த ரொம்ப பிரசித்தமான ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா, இந்த ஆகாசம் ஆனந்தமாக இல்லை என்றால் என்ன ஆகும், எல்லாம் சூசைட் பண்ணிப்பான் அப்படின்னு வருது மந்திரம். ஆகாசம் மட்டும் ஆனந்தமா இல்லை என்றால் எல்லாம் சூசைட் பண்ணிப்பான் அப்படின்னு. அந்த இடத்துல ஆகாசம்ன்ற சப்தம் எதை குறிக்குது அப்படின்னா அந்தராத்மாவை, பிரம்மத்தை குறிக்கிறது. இந்த ஆத்மா மட்டும் ஒருத்தருக்கு ஆனந்தம் இல்லைன்னு வச்சுங்க, இங்க ஒருத்தனும் ஜீவிக்க முடியாது. ஆத்மா தானே இருக்கு, உள்ள ஆத்மா தானே இருக்கு, எல்லாத்துக்குள்ளாரையும் ஆத்மா இருக்கு. அது வந்து துக்க சுரூபமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எங்க போவீங்க நீங்களும் நானும் எங்க போக முடியும், நம்மளால போக முடியாது எங்கேயும். உள்ளுக்குள்ளா இருக்கிற ஆத்மா துக்கமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால எங்க போய் முட்டிக்க முடியாது. கடைசியில இந்த உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் சூசைட் தான் பண்ணிப்பான், வேற வழியே இல்லை உங்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாச சப்தம் தைத்திரியத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த பிரம்மத்துக்கு ஆத்மாக்கு வேற ஒரு பரியாய சப்தமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்லுது, ஆகாசோ வை நாம ரூப யோர் நிர்வகிதா தே யதந்தரா தத் பிரம்ம. இந்த ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஆகாசம் இருக்கே, இந்த ஆகாசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லா நாமரூபங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாகம் பண்ணக்கூடியதா, ஸ்பேஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம பாக்குற பூத்தாகாசம், இப்ப இந்த மொத்த நாமரூபமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்துக்கு மேல இருக்கு. இந்த ஆகாசத்துக்குள்ளார எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்துக்குள்ளார அந்தர்யாமியா இந்த பிரம்மமானது இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வாணிகவா இமானி பூதானி ஆகாசாத் ஏவ சமுத்பத்யந்தே, ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் ஆகாசத்திலிருந்து உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுது. ஆகாசத்திலேயே நிலை பெற்றிருக்குன்னு சொல்லுது, ஆகாசத்திலேயே லயமாகுதுன்னு சொல்லுது. அப்ப ஆகாசம்ன்றது இந்த ஆகாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகாசம் இல்லைங்க. ஆகாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரியாய சப்தமா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூத்திரத்துல வந்து ஒரு பெரிய பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்ணயம் பண்ணுது, ஆகாசம் அப்படின்ற சப்தம் என்ன குறிக்குது அப்படின்னா பிரம்மத்தை, ஆத்மாவை குறிக்கின்ற சப்தம். அப்ப பிரம்மத்திலிருந்து தான் இது எல்லாம் உண்டாயிற்று, பிரம்மத்துல தான் இது எல்லாம் இருக்கு, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலேயே லயத்தையும் அடையும் அப்படின்னும் போது இந்த பூதாகாசமும் கூட கிரியேஷன்ல ஒரு வஸ்துவாதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மன ஆகாச சம்பூதா, தைத்திரியத்தை சொல்லுது, ஆத்மாவிலிருந்து இந்த ஆகாசம் உண்டாயிற்று. அப்ப இந்த ஆகாசமும் உண்டானது. அப்ப இந்த ஆகாசத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஆகாசம் எங்க நிக்குது
அப்படின்னா இந்த பிரம்மத்துக்கு மேலதான் இந்த ஆகாசமும் இருக்கிறது. அப்போ ஆகாசத்தை லிங்காத் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் சுவாமி ஆகாசத்தை சிமிலரா சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நிர்குண பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம், குணமற்றது. அப்ப நிர்குணத்தை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிமிலரா ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, சிமிலரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே குணத்தை உடைய இந்த ஆகாசம் தான் நமக்கு சிமிலரா இருக்கு. குணங்கள் அற்ற இந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு ஒரே ஒரு குணமுடையதா இந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், பிரம்மத்துக்கு சொல்றதுக்கு ஒரு குணமுடைய ஆகாசத்தை ஓம் ஐயா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றோம். அது மட்டும் இல்லாம பிரம்மத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், சர்வ வியாபகம் சொல்றோமா. நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் தான் சர்வ வியாபகமா இருக்கு. அதே மாதிரி ஏக்கம்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றோமா, அப்ப ஏக்கம்னா ஒரே ஒண்ணுதான். அதே மாதிரி ஆகாசமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆகாசமா தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஆகாசம் வந்து அச்சலக சம்பந்தம் இல்லாம எதோட அசைவு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிரம்மத்துக்கும் லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா அச்சலம்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிர்விகாரம்னு சொல்றோம். எந்த ஒரு விகாரமும் இல்லாம ஆகாசம் ஒரே ரூபமா இருக்கு, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி பிரம்மத்துக்கு ஈக்குவலா இருக்கு. இது மாதிரி அநேக விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாசத்துக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால, பிரம்மத்துக்கு ஈக்குவலா ஆகாசம் இருக்கிறதுனால ஆகாசத்தை பிரம்மத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ இங்க விகாயச கதிகி அப்படின்றதுக்கு மீனிங் என்ன எடுக்கணும், விகாயச கதிகின்றதுக்கு அர்த்தம் ஆகாசம் போன்றது என்று அறிய வேண்டும். பகவான் எப்படிப்பட்டவர், ஆகாசம் போன்றவர், நிர்குண பிரம்மமானவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். பாஷிகர் சொல்றாரு என்னன்னு பார்ப்போம். விகாயசம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகாசம். கதிகினா என்ன அர்த்தம், ஆசிரயோ, சார்புன்னு அர்த்தம். சார்பு ஸ்தானம், புகலிடம். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் தான், இந்த மொத்த உலகத்துக்கும் பூத்த ஆகாசம் தான் எப்படி வந்து புகலிடமா இருக்கோ, இந்த கிரகங்கள்ல இருந்து இந்த லோக்கங்கள்ல இருந்து எல்லாம் ஆகாசத்துல தான் இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய இதி பகவானை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கங்களும் பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியம் பண்ணி இருக்கின்றன, சார்ந்து இருக்கின்றன. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா விகாயச கதிகி அப்படின்னு பேரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பதம் ஆதித்யோவா ஆச்சாரியார் சொல்லிட்டார். அப்போ விகாயச கதின்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும், விஷ்ணு பதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம அல்லது ஆதித்யோவா ஆதித்யனையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா விகாயச அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம். ஆகாசத்தில் கதியை உடையவர், ஆகாசத்துல போயிட்டு வந்துகிட்டு இருக்கவர் யாரு அப்படின்னா சூரியன். அப்ப சூரியனை கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். சரி, வேற என்ன ஆகாசத்தை சுத்தி திரியுது, வாயு. அப்ப வாயுவை கூட வந்து பாத்தீங்கன்னா விகாயச கதிகின்றதுக்கு அர்த்தம் சூரியனை எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயுவையும் எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் எடுத்தா விராட்டு, வாயுவை எடுத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர். சுத்த பிரம்மத்தை வந்து ஆகாசத்துக்கு ஈக்குவலா எடுத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மம் எடுத்துக்கலாம். இந்த மூணு அர்த்தத்தையும் விகாயச கதிகின்ற மீனிங்ல எடுக்க முடியும். இதுக்கப்புறம் 877வது நாமம் ஜோதிகி. ஜோதினா என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஸ்வதயேவ தியோதத இதி ஜோதிகி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜோதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கிருந்தோ வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தான் பிரகாசிக்குது. ஆனா ஒரே ஒரு ஜோதி எது அப்படின்னா பிரம்ம தத்துவம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுயம் ஜோதி அப்படின்னு பேர், அதுக்கு பேர். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கீதால நம்ம லாஸ்டா 13வது சாப்டர் ஒன்று படிச்சோம், 13, 17 பக்கத்துல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி தமசः பரமுச்யதே. ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி தமசக பரமுச்யதே. ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்துருக்கோம். ஜோதிஷாமபி தத் ஜோதிஹி, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக இருப்பவர். ஜோதினா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர். அறிவுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி அப்படின்னு பேர். நம்ம சொல்றோம் ஒரு டார்க் ரூம்ல போய் ஸ்டோர் ரூம்ல போய் ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, ஸ்டோர் ரூம்ல உள்ள போனா என்ன இல்லை டார்க்கா இருக்கு, ஏதாவது தெரியுதா அப்படின்னா ஒன்றும் தெரியல ஜி, ஒன்றும் தெரியல, டார்க்கா இருக்கு. சுவிட்ச் இருக்கா பாருங்க, சுவிட்ச் கூட தெரியல எங்க இருக்குன்னு, சுவிட்ச் லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல.
அங்கே டார்ச் லைட் இருக்கா பாருங்க, டார்ச்சும் தெரியல. கேண்டில் இருக்கா பாருங்க, கேண்டில் தெரியல. மேட்ச் பாக்ஸ் இருக்கா பாருங்க, தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ அங்கே இருக்கிற பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறதுக்கு தெரியறதுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அப்போ லைட்டுன்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருட்டில் இருக்கிற வஸ்துக்களை அறியறதுக்கு லைட் வேணும். இதான் ஜோதி அப்படின்னு பேர். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஜோதி இருக்கு? நம்ம ஏக்க ஸ்லோகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? கிம் ஜோதி ஸ்தவபானுமான ஹனிமே. கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்குது, பகல்ல வந்து நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் அறியறதுக்கு எது ஜோதியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த சூரியனோட பிரகாசத்தை வச்சு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பகல்ல நம்ம அறியறோம். சரி, ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை அறியறோம்? ரவி தீப தரிசனம். தீப தரிசனத்தை வச்சுக்கிட்டு, தீபத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? லைட்டை வச்சுக்கிட்டு ராத்திரியில இருக்கிறது எல்லாத்தையும் அறியறோம். சந்திரன், நட்சத்திரம், தீபங்கள் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. சரி, ராத்திரியில சரி. தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்துக்குள்ளார போறோம். சொப்பனத்துக்குள்ளார போகும்போது எந்த சூரியனை கூட்டிட்டு போகணும், எந்த சந்திரனை கூட்டிட்டு போகணும், எந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் பிரகாசிச்சுது அப்படின்னு கேட்கும்போது சொப்பனத்தில் எது பிரகாசிச்சுது அப்படின்னா சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரே ஒரு ஜோதி, ஆத்ம ஜோதி மட்டும்தான் இருக்கு. ஆத்ம ஜோதியோட பிரகாசத்துல தான் அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் நம்ம வந்து அறியறதா இருந்துச்சு. இதுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப் போறோம். டீப் ஸ்லீப் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனத்துல இருந்து நான் அங்கேயும் ஒரு அறிவு இருக்கா? ஆமா, அறிவு இருக்கு. ஒன்றும் தெரியவில்லை அப்படின்றத ஒன்று அறிகிறேன், கூடவே நான் சுகமா இருந்தேன் அப்படின்றதையும் நான் அறிகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகமா இருந்தேன்றது எந்த அறிவுனால நமக்கு தெரிஞ்சது? எந்த அறிவுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்ற ஒரு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்னு பார்க்கறதுக்கு ஒரு கண் வேணும் இல்லை? நம்ம இருட்டில் பார்க்குறோம், ஏதாவது தெரியுதான்னு கேட்டால் ஒன்றும் தெரியல ஜி, ஒரே இருட்டா இருக்குன்றோம். அப்போ கண் இருக்கிறதுனால தான் நாங்கள் இருட்டா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். பகலில் ஒரு ராத்திரியில் எங்கேயோ போகிறோம், கண்ணு தெரியல ஜி, ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? கண்ணை வச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்பில் ஒன்றும் தெரியலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் சுகமாக தூங்குனேன்னு வேற சொல்கிறோம். அப்போ சுகமாக தூங்குனன்றதும் ஒரு அறிவு, அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலைன்ற ஒரு அறிவு. இந்த ரெண்டு அறிவும் எதனால் உண்டாயிற்று அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் தான் ஜோதி ஸ்வரூபமா இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. விகரண பாவம் நம்ம இன்னைக்கு காலையில் பார்த்தோம்னா யோக சூத்திரத்தில் எந்த ஒரு கரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இந்த நானுக்கு தேவையே இல்லை. எந்த இதுவும் இல்லாம சுயமா பிரகாசிக்க கூடியது. அதனால இந்த ஆத்மாக்கு என்ன பேர் அப்படின்னா சுயம் ஜோதிகி அப்படின்னு பேர். தன்னால பிரகாசிக்கிறது. அதோட பிரசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் தெரியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூபிஎஸும் தேவையில்லை, அதுவே யூபிஎஸ்ஸா தான் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அதான் ஜோதின்னு பேர். வச்சாச்சா, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஸ்வதயேவ தியோதத இது ஜோதிகி, தன்னாலேயே பிரகாசிக்கிறது. சொதையவனா அதுக்கு பிரகாசத்துக்கு வந்து வேற எந்த ஒரு இடத்துல இருந்தும் கடன் வாங்க வேண்டாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயம் ஜோதி அப்படின்னு பகவானுக்கு பேர். இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம டெய்லி சொல்ற ஸ்லோகத்துல இருந்து ஆச்சாரியார் நாராயண சுத்தத்துல இருந்து எடுக்கிறார். நாராயண பரோ ஜோதிகி ஆத்மா நாராயண பரஹா. நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாராயண பரோ ஜோதிகி, நாராயணன் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலான ஜோதி. எங்க இருக்கா நாராயண? டீப் ஸ்லீப்ல நான் சுகமா இருக்கேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு சுகஸ்வரூபமா ஞானஸ்வரூபமா அந்த நாராயணன் தான் என்னுடைய தூக்கத்திலிருந்து எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றான். அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோ ஜோதி. எப்படிப்பட்ட ஜோதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிஷாம் நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹ. ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாராயணன் அப்படின்னு பேரு. அவன் தான் ஜோதி சுரூபம் அப்படின்னு நாராயண சுத்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 878வது நாமம் சுருச்சிகி அப்படின்னு பகவானுக்கு பேர். சுருச்சின்னா என்ன அர்த்தம்? சு அப்படின்னா சுஷ்டுகு,
ரோச்சத்தை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு பேர் ரோச்சத்தை அப்படின்னு பேரு. சுருச்சி அப்படின்னா நன்றாக பிரகாசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். நல்லா பிரகாசிக்கிறவர், ஜோதியோட வேற ஒரு ஃபார்ம் தான். நல்லா பிரகாசிக்கிறவர்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றோம். நான் இருக்கனான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்ல இருட்டு, கர்ப்பம் இருட்டு, அமாவாசை இருட்டு, 12 மணி, ஒரு நல்ல காட்டுக்குள்ளார மாட்டிக்கிட்டீங்க. ஜி ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல. அது தெரியுதா? இது தெரியுதா? ஒன்றும் தெரியல ஜி, ஒன்றும் தெரியல. நீங்க இருக்கீங்களா? ஆமா நான் இருக்கேன். எப்படிங்க அது? எதை கேட்டாலும் தெரியல தெரியல தெரியலன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் இருக்கேன்றது மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்ப நான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு ஜோதியும் தேவையில்லை. நான் இருக்கேன்றது எப்படி இருக்கு அப்படின்னா சதா காலமும் ரொம்ப எல்லா ஜீவர்களுக்கும் ரொம்ப பிரசித்தமா நன்றாக பிரகாசிக்கிறதா இருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு? ஆத்மாக்கு பேரு சுருச்சிகின்னு பேரு. ஆத்மா யாரு? பகவான் தான். ஆத்மாவா நமக்குள்ளார நல்லா சதா பிரகாசிச்சுக்கிட்டே இருக்காரு. மற்றதெல்லாம் ஆஃப் ஆயிடுது, ஆனா இந்த நான் அப்படின்றது மட்டும் ஆஃபே ஆகாம இருக்கிறது, சதா பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அதனால அதுக்கு பேரு சுருச்சிகின்னு பேர். பாஷிகார் சொல்றார் சோபனா ருச்சிகி. சோபனா ருச்சி, ருச்சின்ற இடத்துல இந்த இடத்துல சுவைன்னு எடுக்கலாம். நம்ம சொல்ற ருச்சியா இருக்கு நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா? என்ன ருச்சி? பகவான் எப்படி இருக்கார்? ஆனந்தமா இருக்கார். தூக்கத்துல பாத்தீங்கன்னா பிரகாசம் மட்டும் இல்ல, ஆனந்தம். அப்ப பாத்தீங்கன்னா மற்ற ருச்சி எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? தூக்கத்துல இருக்கிற ருச்சிய தூக்கத்துல இருக்கிற ருச்சிய கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த உலகத்திலேயே பெரிய ருச்சி யாரு அப்படின்னா பகவான் தான். எந்த ருச்சி ராமா ஏமிரிச்சு ராமான்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல, ராமரோட பாட்டு. ராமரோட நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ராமரோட நாமமே அப்படி இருக்கு அப்படின்னா சுரூபம் எப்படி இருக்கும்? டெய்லி தூக்கத்துல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால தூக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு பேரு சுருச்சிகின்னு பேரு. சுருச்சி அப்படின்னு பேரு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் ருச்சின்றது பாத்தீங்கன்னா ரோச்சத்தே அப்படின்னு ஒரு சப்தம், அது பிரகாசம்னு அர்த்தம். சுருச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றாக பிரகாசித்தல், தீப்தின்னு போட்டார் ஆச்சாரியர். ருச்சிர்னா தீப்திகி, தீப்தினா பிரகாசம். அடுத்து இன்னொரு அர்த்தமும் சொல்றார், இச்சாவா. இச்சைக்கு பேரும் பாத்தீங்கன்னா ருச்சின்னு பேர். எனக்கு இதுலதான் இச்சை இருக்கு, எனக்கு காஃபி தான் ருச்சியா இருக்கு, எனக்கு காஃபி தான் பாத்தீங்கன்னா இச்சையா இருக்கு அப்படின்னு ருச்சியை பாத்தீங்கன்னா இச்சையும் சொல்லலாம். அப்ப பகவான் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்ல இச்சையும் இருக்கு பகவானுக்கு, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பிரகாசமும் உடையவர், நல்ல ஆனந்தம்ன்ற ருச்சியை உடையவராகவும் பகவான் இருக்கார். அதனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா சுருச்சிகின்னு பேர். அடிச்சா சுருச்சிகி. அதுக்கப்புறம் 879வது நாமம் ஹுதபுக். ஹுதபுக்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹுதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகுதி கொடுக்கப்பட்டதுக்கு பேரு ஹுதம் அப்படின்னு பேர். ஹுதம். அந்த ஹுதம் அப்படின்றத பாத்தீங்கன்னா புக் அப்படின்னா போகம் செய்பவர். ஆகுதி கொடுக்கப்பட்டதை போகம் செய்பவருக்கு பேரு ஹுதபுக் அப்படின்னு பேர். எங்க ஆகுதி கொடுப்போம்? ஆச்சாரியர் சொல்றார், சமஸ்த தேவதா உத்தேசேன பிரவருத்தேஷ்வபி கர்மசு. நம்ம பாத்தீங்கன்னா கணபதி ஹோமத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஹோமங்கள் யாகங்கள் அது மாதிரி ஃபயர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம். இந்த ஃபயர் ரிச்சுவல் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஹோமம்னா என்ன அப்படின்னா ஒரு லட்சணம் இருக்கு. ஹோமத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது திரவிய தேவதா உத்தேசேன திரவிய தியாக ஹோமஹ ஒரு லட்சணம் இருக்கு. தேவதைய உத்தேசமா வச்சுக்கிட்டு நம்ம கையில இருக்கக்கூடிய திரவியங்களை பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறோம் அப்படின்னா ஃபயர்ல, அதுக்கு பேரு ஹோமம் அப்படின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா அக்னயே ஸ்வாஹா இதம் ந மம, வாயவே ஸ்வாஹா இதம் ந மம, பிரஜாபதயே ஸ்வாஹா இதம் ந மம, இந்திராய ஸ்வாஹா இதம் ந மம, விஷ்ணவே ஸ்வாஹா இதம் ந மம, ருத்ராய ஸ்வாஹா இதம் ந மம அப்படின்னு அந்தந்த தேவதைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில இருக்கிற ஆகுதியை ஸ்வாகா சொல்லி இது உனக்காகட்டும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அக்னியில சமர்ப்பணம் பண்றோம். அப்படி சமர்ப்பணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
யாரு கொண்டுட்டு போய் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்து நீங்க படிக்கணும் கண்டிப்பா. முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவலை பத்தி நான் ஒரு பெரிய எக்ஸ்பிளைன் முக்கியமானது பண்ணியிருக்கேன். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற கர்மங்கள்லாம் இருக்குல்ல, இந்த கர்மங்கள்லாம் எல்லா கர்மங்களும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கர்மா பண்ணுவோம். அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். எனர்ஜியா கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகுதான் அது பலனா கொடுக்கும். ஆனா ஹோமம் மட்டும், இந்த யாகம் மட்டும் என்ன அப்படின்னா டைரக்டா எனர்ஜிலேயே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகுதியை கொடுக்குறீங்க. அப்போ இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் வே உங்களுக்கு வந்து ஏதாவது பலன் எடுக்கணும் அப்படின்னா அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதம தேவதா. இந்த உலகத்திலேயே தேவதா எது அப்படின்னா அக்னி. விஷ்ணு பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா அக்னி ரூபத்துல இருக்கார். ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? அக்னி ரூபத்துல இருக்கார். அப்ப நீங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைகள்லாம் பண்ணி அது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஒரு ப்ராசஸ் போகணும். அது பரஸ்வரூபத்தை அடையிறதுக்கு டைம் எடுக்கும், நிறைய டைம் எடுக்கும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அக்னியில கொடுக்குற ஆகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கக்கூடியது. அப்படிதான் வேத மந்திரங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் டைரக்டா பகவான் ரூபத்துல அக்னி ரூபத்துல பகவான் இருக்கார், அவருக்கு கொடுக்க வேண்டியதை டைரக்டா கொடுத்துடலாம். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற எல்லா ஆகுதியையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? ஸ்வீகாரம் பண்ணி கொள்கிறார். சமஸ்த தேவதா உத்தேசேன, எல்லா தேவதைகளையும் உத்தேசம் பண்ணி அவங்கள குறிச்சு பிரவருத்தேஷு அபி கர்மசு, எந்த ஒரு ஃபயர் ரிச்சுவல் கர்மத்தை நம்ம பண்றோமோ அந்த ஹோமத்துல கொடுக்கக்கூடிய ஹுதம் எதெல்லாம் வந்து ஆகுதியா கொடுத்தீங்களோ அந்த ஆகுதிகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ தேவதா பிராணு தேவதா, ஒரே தேவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்ணுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வேற வேற ரூபத்துல அதுதான் இருக்கு. 30 முக்கோடி தேவர்களோட ரூபத்துல அந்த பிராண தேவத்தை தான் இருந்துகிட்டு என்ன பண்ணுது? விதவிதமா கிரகணம் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா வாஸ்தவத்துல யார் இருக்கா? அநேக தேவத்தையோட ரூபத்துல ஒரே தேவத்தை தான் இருக்கிறது. பிராண தேவத்தை யாரு? பகவான் தான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் எல்லாத்தையும் போகம் பண்றார், ஆகுதி எல்லாத்தையும். அதனால பும்தே புனக்தி இதிவா புதபுக்கு, அதனால பகவானுக்கு பேரு புதபுக் அப்படின்னு பேரு சொல்லிடுச்சு. 880வது நாமம் விபு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அக்னியா இருக்காரா சுவாமி அப்படின்னு கேட்டா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சாந்தோக்கியத்துல முண்டக்கத்துல இருக்கிற மந்திரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனா இருக்கார். சூரியன்ல என்னெல்லாம் அம்சம் இருக்குன்னு திரும்ப திரும்ப எடுங்க பார்க்கலாம். சூரியனாவே பிரகாசம் ஃபர்ஸ்ட். அதுதான் நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவேர்னஸா இருக்கிறது. வெளியில பிரகாசம். அப்ப சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்காராம், அஸ்தமனம் இல்லாதவரா சொர்க்கத்துல இருக்காராம், பிரகாசமா இருக்கார் சூரியன். அந்த அந்த வாயு அது அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட டைல்யூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னா கான்சியஸ்னஸோட டைல்யூஷன் ஃபார்ம் ரெண்டாவது ஃபார்ம் எது அப்படின்னா வாயு. சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வாயுவோட உற்பத்தி ஸ்தானம். நம்ம யாருக்கும் தெரியாது, சயின்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெரியவே தெரியாது வாயு எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாயுவோட மூலஸ்தானம். அந்த பிரகாசம் டைல்யூஷன் ஃபார்ம் ஆகும்போது கான்சியஸ்னஸ் அதோட டைல்யூஷன் ஃபார்ம் தான் பிராண ரூபத்துல நம்ம பாடியில இருக்கிறது. அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல சுத்தி தெரியுது. அது அந்தரிக்ஷத்துல இருக்கும்போது வாயுவா இருக்கு. அதுவே பூமிக்கு வரும்போது அதுவே அக்னியாக பரிணாமத்தை அடைகின்றது. வாயுல இருந்து தான் அக்னி உண்டாயிற்று. அப்ப நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? கான்சியஸ்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பிராணன் இருக்கும், அதுக்கப்புறம் பாடியில டெம்பரேச்சர் ஹீட் இருக்கும். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா இந்த 3ஆ நம்ம பாடியில இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பூத்தமா எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆதி பௌத்திகமா எடுக்கும்போது அக்னி பகவான், வாயு பகவான், சூரியன் பகவான். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதையா எடுக்கும் போது அக்னின்றது விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்றது வாயு, ஈஸ்வரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம். 3 வந்து
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், இந்த 3 ஆங்கிள்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்றது எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம கேட்குறோம், பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதியா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம், சூரியனா இருக்காரு அப்படின்னு ஆயாச்சு. ஜோதினா சூரியன் தான், பிரகாசம், சைத்தன்யம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அக்னியா வியாபிச்சு இந்த உலகம் ஃபுல்லா இருக்கார். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் எனர்ஜி இருக்கும். எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கும். எனர்ஜி அப்படின்னா எது அப்படின்னா அக்னி. எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் சூடு இருக்கும், கண்டிப்பாக சூடு இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உடம்புல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஆக்ஷன், ஒரு சின்ன ஆக்ஷன் நடந்தாலும் ஒரு ஒரு மூமெண்ட் இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்? அக்னி இருக்கணும். பகவான் அக்னி ரூபத்தில் இருப்பார். அக்னி இருக்கு அப்படின்னாவே அந்த இடத்துல வேற என்ன இருக்கும்? அதை வியாபிச்சு அதுக்கு காரணமா இருக்கிற வாயு இருக்கும். வாயு இருக்கு அப்படின்னாவே அதுக்கு அந்த இடத்துல அதுக்கு காரணமா வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ப இந்த 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கார். அக்னியா, வாயுவா, அதுக்கப்புறம் பிரகாசமா, சைத்தன்யமா, இந்த மொத்த உலகத்தையும் வியாபிச்சு பகவான் இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா விபுகு அப்படின்னு பேர். பாஷிக்கார் வந்துருங்க. சர்வத்திர வர்த்தமானத்துவார், எல்லா இடத்துலையும் இருக்கார் பகவான். நீங்க கேட்பாங்க, பகவான் எப்படி இருக்கார்? பகவான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி ரூபேன, வாயு ரூபேன, சைத்தன்ய ரூபேன சர்வத்திர வியாபகம் பகவான். சர்வத்தையும் வியாபிச்சிருக்காரு. அசைவில்லாத இடம் ஏதாவது ஒன்று காட்டுங்கன்னு கேளுங்க. ஏதாவது ஒரு அசைவில்லாத இடம் இருக்கா உலகத்துல? நமக்கு தெரிஞ்சு அசைவில்லாத இடம் என்று இந்த உலகத்துல ஒரு எம்எம் கூட, ஒரு டாட், ஒரு நானோ சென்டிமீட்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஒரு நானோ எம்எம் கூட இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த இடத்துலையும் அசைவு இருக்கு. அப்ப அசைவு இருக்க இடத்துல எல்லாம் அக்னி இருக்கும், அங்கெல்லாம் வாயு இருக்கும், அங்கெல்லாம் சைத்தன்யம் இருக்கும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்திலையும் வியாபிச்சிருக்கார். ஆச்சாரியர் சொல்றாரு சர்வத்திர வர்த்தமானத்துவார், எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனால பகவான் திரையானாம் லோக்கானாம் பிரபுத்வாத்வா விபுகு, இந்த 3 லோக்கங்களுக்கும் 7 லோக்கங்களையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆக்ஷனே. நீங்களும் நானும் அசைகிறமே, நீங்களும் நானும் சுவாசிக்கிறோமே, நீங்களும் நானும் அறியிறமே. என்னது? உடம்போட டெம்பரேச்சர், அப்புறம் சுவாசம், அதுக்கப்புறம் அறிவு, கான்சியஸ்னஸ். இந்த 3 யாரோட கையில் இருக்கு? பகவானோட கையில் இருக்கு. அப்ப இந்த 7 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா யாரோட கையில இருக்கு அப்படின்னா பகவானோட கையில இருக்கு. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிரபுவா இருக்கார். இந்த மொத்த லோக்கங்களுக்கும் பிரபு, எஜமானனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அதனால பகவானுக்கு பேர் விபுன்னு பேர். ஒன்று வியாபக தத்துவம், இன்னொன்று அவர் கைக்குள்ளதான் இங்க இருக்கிற எல்லாத்தோட ஆக்ஷனும் இருக்கு. அப்ப நீங்களும் நானும் சுதந்திரமானவர்கள் இல்லை, பகவானுக்கு அடிமை, ஸ்லேவ் தான். நம்ம நினைச்சதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பகவான் தான் எல்லாத்தையும் அக்னி ரூபத்துல, வாயு ரூபத்துல, கான்சியஸ்னஸ் ரூபத்துல இருந்துகிட்டு எல்லாத்தையும் பண்றார். அதனால பகவானுக்கு பேரு விபுகு அப்படின்னு பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 881வது நாமம் ரவி. ரவினா என்ன அர்த்தம் சுவாமி? டைரக்டா சூரியன் எடுங்க. ஜோதின்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் வந்து விபுன்னு சொல்லிச்சு, இப்ப டைரக்டா சூரியனுக்கே வந்துருச்சு. சூரியனுக்கு என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு ரசன ஆதத்த இதி ரவி. ரவி அதை பிரிக்கிறது வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா ரசன ஆதத்த இதி, ரசான் ஆதத்த இதி. நம்ம சூரிய இதுல நல்ல வெயில் காலத்துல பார்த்தா தெரியும்ல உங்களுக்கு. வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடுவோம்ல, சூரியன் நல்லா சுட்டரிக்குது. ஐயோ, ஏதோ ஒரு விளம்பரம் கூட அது மாதிரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரம் கூட வரும். சூரியன் ஸ்ட்ரா போட்டு நம்ம மண்டைக்குள்ளாரெல்லாம் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா வந்து உண்மை அதானே நடக்குது. நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு? ஸ்ட்ரா போட்டு நம்ம மண்டைக்குள்ளார வந்து எடுத்துடுறாரு. ட்ரெயின் ஆயிடுறோமே, நம்ம எல்லாம் டீஹைட்ரேட் ஆயிடுறோம். ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே மயங்கி போய் வெளியில போயிட்டு வந்தா ஹான்னு விழுந்துடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரசங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாரு? சூரியன் உறிஞ்சி எடுத்துடுறார், எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துடுறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரசான ஆதத்த இதி,
இந்த உலகத்துல இருக்கிறது எங்கெல்லாம் ஈரப்பதங்கள் இருக்கோ அந்த ஈரப்பதங்கள் இருக்க எல்லாத்துலயும் இப்போ ஒரு வெயில் அடிக்கும் பாருங்க. நீங்க ரிஷிகேஷ்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு வெயில் அடிக்குங்க. எப்போ அடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் ஒரு வெயில் வரும். செப்டம்பர் அக்டோபரில் ஒரு வெயில் வரும். அக்டோபர் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும். அந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெயில் வரும். எங்கள் ஆச்சாரியார்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட கிருப்பைன்னு சொல்லுவாங்க. ஐயோ கிளாஸுக்கு போக முடியாது, 1 மணி கிளாஸ் 2 மணிக்கு கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். அப்போ தான் மழை பேச்சு முடிச்சிருக்கும். ஆகஸ்ட்டு மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெயில் அடிக்கும் பாருங்க, ஐயோ மண்டை காஞ்சிரும், தலைவலி வந்துடும். கிளாஸுக்கு போயிட்டு வர முடியாது மத்தியான நேரத்தில். ஒரு போனோம் அப்படின்னா அவ்வளோ மண்டை அடியாக இருக்கும். ஏன் சுவாமி இவ்வளோ வெயில் அடிக்குது இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டால் சுவாமி சொல்லுவார், சாதுக்கள் அங்கே இருக்க சாதுக்கள்லாம் சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னா மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டாக சூரிய ஒளி இல்லாமல் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக வைரஸ் ஆகிடும் எல்லாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் அவ்வளோ கிளியராக இருக்குது. மழை பெஞ்ச தண்ணியை எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் பூமியில் வந்து ஈரப்பதம் இருக்குமோ அதை எல்லாத்தையும் அந்த சூரியன் என்ன பண்ணும், 15 நாள் 20 நாள் ஒரு நல்ல வெயில் அடித்து ரசங்களை எல்லாத்தையும், பூமியில் இருக்க ரசத்தை எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சி ட்ரை பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது வைரஸ் எல்லாம் செத்து போயிருக்கும், குளிர்காலம் வரும், உங்களுக்கு ரோகம் எதுவுமே வராமல் தான். என்ன செட்டப் பாருங்க, கர்ம பலன். அப்போ பகவான் தான் சூரிய ரூபத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் பண்றார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆதத்த இதி ஆதித்ய ஆத்மா, பகவான் தான் வந்து ஆதித்ய ஆத்மாவா ஆதித்ய வடிவத்தில் இருக்கார். அதனால ரவிஹி அப்படின்னு பகவானுக்கு பேர். ஆச்சாரியர் என்ன பண்றாரு, விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். ரசானாஞ்ச ததா தானாத் ச ததா ஆதானாத் ரவிர் இத்தி அபிதீயதே. ரவின்னு என் பேர் வந்திருக்கு சூரியனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசானாத் இந்த நம்ம செடிகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரப்பதம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு இது பார்த்தேன். ஒரு அப்பப்போ ஒருத்தரோட ஏதாவது ஒன்று படிப்பேன். நான் ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கடி எனக்கு சயின்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பார் யூடியூப்ல. அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சயின்ஸுக்கு தெரியவே இல்லையா இந்த ஜலம் எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையா. சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்திருக்கு ஜலம், வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லோக்கத்தோடது இல்லை. எங்கேருந்து ஜலம் வந்துச்சு இன்னும் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காமல் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆதித்யாத் பரிஜன்யா முடிச்சு போச்சு, ஒரே தான். சூரியன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை மேகங்கள் கிரியேட் ஆகுது. சூரியன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி மலை மேகங்கள் கிரியேட் ஆகி அங்கிருந்து தான் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம மனுஸ்மிருதியிலிருந்து எல்லா ஸ்லோகங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சயின்ஸுக்குன்னு தெரியாது உங்களுக்கு. எப்படி கிரியேட் ஆகுது ஜலம்? லேப்ல வந்து கிரியேட் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. யாரு கிரியேட் பண்றா அப்படின்னா இந்த மொத்த ஜலத்தோட சோர்ஸும் எங்க இருக்கு? சூரியன். ரசனாஞ்ச மொத்த ரசங்களும், ரசம்னாவே டேஸ்ட், ஜலம், அது எல்லாமும் கூட தத ஆதானாத்துச்ச அது எல்லாத்தையும் கொடுக்கறது எடுக்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவிதான் சூரியன் தான் பண்றான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரவி இத்தி அபிதீயதே, சூரியனுக்கு ரவி என்று பெயர் சொல்லப்படுகிறது. அந்த ரவி ரூபத்துல யார் இருக்கா? பகவான் தான் இருக்கார். பிரஷ்னோபனிஷத்து படிச்சீங்கன்னா தெரியும். ஆதித்ய ரூபத்துல சந்திர ரூபத்துல பகவான் தான் தன்னையே 2ஆக பிரித்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 882வது நாமம் விரோச்சனக. விரோச்சனகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா வி ரோச்சனகன்னு பிரிக்கணும். வி அப்படின்னா விவித. பாஷிகர் சொல்றாரு விவிதம். விவிதம்னா என்ன அர்த்தம்? நானாவிதம்னு அர்த்தம், பலவிதங்களாக. ரோச்சத்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்கிறது. அப்ப பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா விப்ஜியார் அப்படின்னு நம்ம சொல்றோமே, கலர்ஸ், அநேக கலர்ஸ் இருக்கே. இந்த அநேக கலர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசம் எப்படிலாம் விதவிதமா பிரகாசிக்குது பாருங்களேன். பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமா கலரா வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறார். அதுதான் இங்க சொல்லுது. விவித ரூபேன, அநேக விதங்களாக பிரகாசிக்கிறதுனால
இந்த சூரியனுக்கு பேர் என்ன பேரு? விரோச்சனகன்னு பேர். யாருக்கு பேரு? சூரியனுக்கு பேர். சூரிய ரூபத்துல யார் இருக்கா? பகவான் தான் சூரிய ரூபத்துல இருக்கார். அதனால சுவாமிக்கு பேரு விரோச்சனக அப்படின்னு பேர். 883வது நாமம் சூரியா. சூரியனை டைரக்ட் பேரை வச்சாச்சு. ரவி சொல்லியாச்சு, விரோச்சனக சொல்லியாச்சு, சூரியக சொல்லியாச்சு. சூரியனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 2-3 விற்பத்தியை சொல்றார். சூதே ஸ்ரீயமிதி சூரியா. சூத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீயம், வெல்த். ஸ்ரீயம்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ, லக்ஷ்மி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? எது லக்ஷ்மி? இங்க நமக்கு நம்ம லௌகிக்கமா ஸ்ரீ நம்ம எதை சொல்றோம்? வெல்த்ன்னு. தானியம் தான், வேற எதுவும் இல்லை. நமக்கு சாப்பிட்ற தானியங்கள் இருக்குல்ல, மாடு ஆடு தானியம், இதுதான் வெல்த் நமக்கு. இந்த மொத்த தானியங்களும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, பிரஷ்னோபனிஷத் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் வந்து சூரியனா சந்திரனா தன்னையே அவர் 2 ஆக்கிக்கிறார். நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா, ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா வெல்த்தே இல்லை. ஃபுட்டு தான் வெல்த், மெயின் வெல்த்தே ஃபுட்டு தான். இந்த வெல்த் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீயம் அப்படின்னு பேரு. ஸ்ரீன்னு பேரு இந்த வெல்த்துக்கு பேரு. தனம், தானியம், பசும், இதெல்லாம் வெல்த்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. இதை எல்லாத்தையும் யாரு பிரசவிக்கிறா அப்படின்னா, இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசவிக்கின்றார், உற்பத்தி பண்றார். சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிடிக்காது உங்களுக்கு? பச்சையம் உண்டாகாது உங்களுக்கு. செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. அப்புறம் ராத்திரியில அவரே ராத்திரியில என்ன ஆகிறாரு? சந்திரனா மாறிக்கிட்டு பாலா, அந்த தானியங்கள்ல இருக்கக்கூடிய பாலாவும் அவர் தான் ஆகிறார். அப்ப சூரிய சந்திரன் தான் நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சந்திரன் தான். சூரிய சந்திரன் இல்லைன்னா எந்த வெஜிடபிள்ஸ் கிடைக்காது, எந்த தானியம் கிடைக்காது, நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியாது, போச்சு, அவ்வளவுதான். அப்ப இது எல்லாத்தையும் பிரசவிக்கிறதுனால, இந்த வெல்த்துக்கு எல்லாத்தையும் பிரசவிக்கிறதுனால சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு பேரு சூரியகான்னு பேரு. சூதே ஸ்ரீயமிதி. இந்த ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மியை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ண காரணத்தினால, இந்த வெல்த்தை எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண காரணத்தினால பகவானுக்கு பேரு சூரியக அப்படின்னு பேரு. சூரிய ரூபத்துல பகவான் தான் பண்ற. அதுக்கு அடுத்து அக்னிர்வா. சரி, சூரியன் என்ன ரூபம் சாமி அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, பெரிய அக்னி. நம்ம சின்னதா ஒரு அக்னி எடுத்து வீட்டுக்குள்ளார வச்சிருக்கோம். இந்த அக்னி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அக்னியா வானத்துல இருக்கு. அதனால அக்னிக்கு பேரு தான் சூரியன், அக்னி தத்துவமா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. சூதே சுவதேர்வா சூரிய சப்தோ நிபாத்தியதே. 2 தாத்துல இருந்து எடுக்கிறாரு. என்னன்னா ஷூங் பிராணி கர்ப்ப விமோச்சனே அப்படின்னு ஒரு தாத்து. சூங் அப்படின்னு ஒரு தாத்து. அந்த ஷூங் தாத்துக்கு அர்த்தம் வந்து பிராணி கர்ப்ப விமோச்சனே அப்படின்னு பிரசவிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரசவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன். பிக் பேங் தியரின்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா? இந்த பிக் பேங் தியரியில வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆச்சு அப்படின்னா, எதுப்பா பஸ்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஆச்சு. அந்த சூரியன் பஸ்ட் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா அநேக கிரகங்களா இந்த பூமியா ஆச்சு, எல்லாம் ஆச்சு. இது மெதுவா குளிர்ந்து சின்ன சாயி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசிக்கிற மாதிரி வந்து ஆயிருக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு? லாவா வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளார சென்டர் பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த பூமிக்குள்ளார இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி இன்னும் தனியல. எத்தனை கோடி வருஷங்கள் ஆயிருக்கு, மில்லியன் இயர்ஸ் ஆகி கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அக்னி வந்து அப்படியே தான் இருக்கு. நம்ம வசிக்கிற மேல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சில்னஸ் ஆயிருக்கு. இது சூரியன் தான். இதுவும் சூரியனோட வேற ஒரு அம்சம் தான் இந்த பூமியும். எல்லா கிரகங்களும் சூரியன்ல இருந்து வெடிச்சு செதறி வேற வேற ஃபார்முக்கு வந்தது தான். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து பிரசவிச்சது யார் அப்படின்னா சூரியன் தான் பிரசவிச்சது, ஒரு தாத்து. அதுக்கப்புறம் சுவத்தேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணையிடுதல் அப்படின்னு அர்த்தம். சூங்கு பிரேரணை அப்படின்னு ஒரு தாத்துல இருந்து. சூரியனோட கண்ட்ரோல்ல தான் நம்ம சூரிய குடும்பம்னு இருக்குல்ல. சூரிய குடும்பம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஃபேமிலி சூரியனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப யாருக்கு பிரேரணா பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா கிரகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லா கிரகங்களையும் தன்னோட பிரேரணையில, தன்னோட ஆக்ஞையில வச்சிருக்கார். அந்த சூரிய ரூபத்துல இருக்கிற பகவானுக்கு பேரு ரவிஹி அப்படின்னு பேர், சூரியக அப்படின்னு பேர் வச்சாச்சு. ஆத்மகாரகன் அப்படின்னு பேரு. ஆத்மகாரகன் அப்படின்னா சூரியனை வச்சுதான் எல்லாமே ஜோசியத்திலையும் சொல்லுவோம். மற்ற கிரகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ராஜசூய சூரியக இது பாணினி வச்சனாத் சூரிய.
பாணினியோட ஒரு சூத்திரத்துல இருந்தும் சூரியன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 884வது நாமம் சவிதா அப்படின்னு பேர். சூரியனுக்கு இன்னொரு பேர் தான் சவிதா. எத்தனை பேர் பாருங்க. சவிதானா என்ன அர்த்தம்? நிறைய பேர் வச்சிருக்காங்க. நம்ம கிளாஸ்லயே ஒரு அம்மா இருந்தாங்களே, சவிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. எந்த கிளாஸ்க்கு வராங்கன்னு தெரியல. சவிதா. சவிதானா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, திரும்பவும் அதே தான். சவிதான்றதுக்கு அர்த்தம் மாதான்னு பேர். இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரசவிச்சது வந்து பாத்தீங்கன்னா சவிதா. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மாத்ரு ரூபத்திலிருந்து அம்மா ரூபத்திலிருந்து பிரசவிச்சதுனால சவிதான்னு ஸ்திரீ ரூபத்துல பகவானுக்கு பேர். என்னது ஆச்சாரிய சொல்றார், சர்வஸ்ய ஜெகத்தக பிரசவிதா சவிதா. தெளிவா சொல்லிட்டார். சர்வஸ்ய ஜெகத்தக, இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரசவிச்சதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிதான்னு பேர். எந்த ரூபத்துல? சூரிய ரூபத்துல. அதனால அவருக்கு பேரு சவிதான்னு பேர். மந்திரமும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு விஷ்ணு உத்தர புராணத்துல இருந்து, பிரஜானாம் து பிரசவனாத் சவிதே தினி கத்யதே. பிரஜைகளை எல்லாத்தையும் பிரசவிச்சதான். நம்ம அதனால தான் நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த நம்மளுடைய சுக்ர சோனிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது பிராணன் இருக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க டெம்பரேச்சர் இருக்கும், செத்து போகாம இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி தத்துவமா இருக்கும். யாரு பிறக்கிறா அப்படின்னா அக்னி தான் பிறக்குதான். ஒவ்வொருத்தரோட கர்ப்பத்துல இருந்து யார் பிறக்கிறா அப்படின்னா வேத மந்திரங்கள் இருக்கு. டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, மெடிசின் சாப்பிட்டதுனால மறந்து போச்சு. நல்ல வேத மந்திரங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட வயிற்றுல இருந்தும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தை பிறக்குது அப்படின்னு. குழந்தையும் பிறக்கல, ஒன்றும் பிறக்கல. அக்னி வந்து பிறக்குதான் ஒவ்வொரு வயிற்றுலையும், அம்மாவோட வயிற்றுல இருந்தோம். சூரியன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அக்னி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளோட வயிற்றுல இருந்தும் பிறக்குது அப்படின்னு. நம்ம எல்லாம் அக்னி. உள்ளுக்குள்ள சூடு இருக்கா தொட்டு பாருங்க, எனக்கு தெரியுது நல்லா அக்னி தான். வெளியில வந்து பாத்தீங்கன்னா சும்மா தான் வந்து பாத்தீங்கன்னா தோல் போட்டு வச்சிருக்கு. உள்ளுக்குள்ள அக்னி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்தோட பாடி அதான். எப்போ அக்னி அணைஞ்சு போச்சோ அவ்வளவுதான், சங்கு ஊதி மணி அடிச்சிட வேண்டியதுதான். டிங் 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 டிங், ராம் நாம் சத்தியம் அப்படின்னு. அப்ப நீங்களும் நானும் இப்ப என்னவா இருக்கோம்? அக்னியா தான் இருக்கும். எங்க இருந்து வந்தோம்? சூரியன்ற சவிதா தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பிரசவிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சவிதா என்று பெயர். நம்மளை பிரசவம் பண்ணதுனால நமக்கு அம்மா யாரு, பெரிய அம்மா யாரு அப்படின்னா சவிதா தான் நம்மளோட அம்மா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இது விஷ்ணு தர்மோத்தர புராணத்துல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 885வது நாமம் ரவி லோச்சனக. ரவி லோச்சனகனா என்ன அர்த்தம்? ரவினா சூரியன், லோச்சனம் அப்படின்னா கண்ணு. சூரியனையே கண்களாக கொண்டவர் பகவான். நம்ம விஷ்ணு இதுல நம்ம விஸ்வரூப தரிசனத்துல என்ன பார்த்திருக்கோம்? சூரியனும் சந்திரனும் பகவானோட கண்களா பார்த்திருக்கோம். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரவி லோச்சனக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஷிகர் சொல்றாரு, ரவிர் லோச்சனம் சக்ஷு. லோச்சனம்னா சக்ஷு, கண்கள் அப்படின்னு அர்த்தம். ரவிதான் வந்து பாத்தீங்கன்னா கண்கள். யாருக்கு? அஸ்ய பகவதஸ்ய பகவதா. பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்களா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் இருக்கு. அதனால ரவி லோச்சனக அப்படின்னு பகவானுக்கு பேர் வந்திருக்கு. அப்படியே முண்டக உபனிஷத் மந்திரத்தை ஆச்சாரியார் சொல்றார், அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூர்யே. அக்னி மூர்தா, சொர்க்கமே தலை. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கமே தலையா. அக்னின்றது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தை குறிக்கிறது. சொர்க்கமே தலை பகவானுக்கு. இந்த கண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் சந்திரனும் சூரியனும் தான் பகவானுக்கு கண்கள் அப்படின்னு அந்த இடத்துல வர்ணனையானது சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ருதேஹே அப்படின்னு வந்தாச்சு. ஜி, நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது சமயம் வரும்போது பிருகதாரண்யமோ இல்லை சாந்தோக்கியம் வரும்போது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஸ்லோகத்தோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நான் வேகமா சொல்லி முடிச்சுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நின்று பொறுமையா சொல்ற அளவுக்கு நமக்கு சமயமும் இல்லை. இதுக்குன்னு ஒரு உபாசனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பிரம்மசூத்திரத்துல அதிகபட்சமான உபாசனைகள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோமோ இதுதாங்க. பிரம்மசூத்திரத்துல நம்ம எவ்வளவு சொன்னோமோ எல்லா உபாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார வந்துடும். உங்களுக்கு மொத்த பிரதான உபாசனைகள் எல்லாம் ஒரே ஒரு உபாசனை, காயத்ரி மட்டும்தான். காயத்ரியை தான் விதமா வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல, அக்னி ரூபத்துல, ஜோதி ரூபத்துல எல்லா உபாசனைகளும். நீங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய வழிபாடுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா வெளியில சூரியனா இருக்காரு, எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா பிரகாசிக்கிறார்.
வெளியில சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அடுத்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயுவா இருக்கார் சுவாமி. அவர் தான் என்னிடத்துல பிராணனா இருக்கார். சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட லாஸ்ட் ஃபார்மா சூடா அக்னியா இருக்கார். அவர் தான் என்னோட இடத்துல வந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டா டெம்பரேச்சரா இருக்கார். இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை. ஆத்தியாத்மிகத்துல, ஆதி பௌதிகத்துல, ஆதி தெய்வீகத்துல. ஆத்தியாத்மிகத்துல சூடு அக்னி தத்துவம், வாயு பிராண தத்துவம், அதுக்கப்புறம் கான்சியஸ்னஸ். வெளியில ஆதி பௌத்திகத்துல அக்னி, வாயு, சூரியன் 3 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேவதையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விராட்டு, இரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மொத்த உபாசனையும் பிரம்மசூத்திரத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க வகைப்படுத்தி வச்சோம். என்ன உபாசனை மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல இருக்கிற எல்லாத்தையும் சாந்தோக்கியம் மிருகதாரண்யம் மொத்தத்தையும் வகைப்படுத்துங்க அப்படின்னா இதுக்குள்ளார அடைக்கிடலாம். சூரியனுக்குள்ளார கொண்டு வந்துடலாம். சூரியன் யாரு அப்படின்னா சூரிய மண்டலத்துல இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் மொத்தம். ஏகோ தேவதா பிராணோ தேவதா, முடிச்சு போச்சு. ஒரே ஒரு இது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்ம வேகமா முடிக்கணுன்றதுக்காக முடிச்சிட்டோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமானது இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீலகண்டம் எல்லாமே அதான். எல்லாம் நீங்க எங்க போய் வர்ணனைகள் பார்த்தீங்கன்னாலும் இதோட கனெக்ட் ஆயிடும். இந்த இதுல ஏதோ ஒண்ணுத்தோட கனெக்ட் பண்ணிக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்லோகங்களும். ஓம் விகாய சகதயே நமஹ, ஓம் ஜோதிஷே நமஹ, ஓம் சுருச்சயே நமஹ, ஓம் ஹுதபுஜே நமஹ, ஓம் விபவே நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் விரோச்சனாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் ரவிலோச்சனாய நமஹ, ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஓம் தத்சத். நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம்.